ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீரங்கத்தில் தசாவதார கோவில். ஸ்ரீரங்கத்தில் 4வது மதில் சுற்றுக்கு திருமங்கை மன்னன் சுற்று என்பது பெயர். இந்த மதில் சுவரை கட்டியவர் சுவாமி திருமங்கை ஆழ்வார். இதற்காக அவர் ஸ்ரீரங்கத்திலேயே தங்கி இருந்தார். அப்போது இறைவனின் தசாவதார காட்சிகளை காண வேண்டும் என விரும்பினார். திருமங்கை ஆழ்வாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக பெருமாள் தான் ஏற்கனவே எடுத்த 9 அவதாரங்கள் மட்டுமின்றி இனி எடுக்கப் போகும் கல்கி அவதார காட்சிகளையும் காட்டி அருளினார். இவ்வாறு பெருமாளின் 10 அவதார திருக்கோலங்களையும் கொண்ட கோயில் ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ளது. மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம் என 4 அவதாரங்களிலும் திருமால் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார். வாமனனின் வலது கை தானம் வாங்குவது போல உள்ளது. இடது கையில் குடையுடன் காட்சி தருகிறார். பரசுராமர் வலது கரத்தில் கோடாரியுடனும் ராமபிரான் வில் அம்புடனும் பலராமர் கலப்பையுடனும் காட்சி தருகின்றனர். ஒரு கையை நாட்டிய பாவத்தில் வைத்தபடியும் மற்றொரு கையில் வெண்ணையுடனும் கிருஷ்ணர் காட்சி தருகின்றார். கல்கி பகவான் வலது கரத்தில் கத்தியும் இடது கரத்தில் கேடயமும் தாங்கி குதிரை வாகனத்தில் காட்சி தருகிறார். 4 கரங்களுடன் கூடிய விஸ்வக்சேனரை இங்குதான் தரிசிக்க முடியும். தினசரி அபிஷேகம் செய்ய வலம்புரி சங்கு தீர்த்தமே பயன்படுத்தப்படுகிறது. கார்த்திகை மாதம் 5 நாட்கள் திருமங்கை ஆழ்வாரின் அவதார உற்சவம் கொண்டாடப்படுகிறது. சித்திரை, ஆடி, ஐப்பசி மாத பிறப்புகள். தீபாவளி நாட்களில் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். கார்த்திகை மாதம் சொக்கப்பனை தீபம் ஏற்றப்படுகிறது. அன்று லக்ஷ்மி நாராயணர் திருச்சுற்றில் மட்டும் உலா வருவார். தை மற்றும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் உற்சவர் லக்ஷ்மி நாராயணர் மற்றும் தாயார் சேவை சாதிக்க ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ஸ்ரீரங்கத்தில் இருந்து மேலூர் செல்லும் சாலையில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோவில் இருக்கிறது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் ராமானுஜதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வே ஜனா சுகினோ பவந்து.